பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோபி கண்டுபிடிச்ச உண்மையால் இனியாவை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பாக்கியாவை வர வச்சு இனியா செஞ்ச எல்லாத்தையும் தெளிவாக ஆதாரத்தோட இங்கே வந்து நிரூபிக்கிறாரு கோபி. இங்கே உன் பொண்ணு இனியாவை எவ்வளோ ஆசையாக படிக்க வச்ச பாக்கியா, ஆனால் அவள் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாரு. நமக்கே தெரியாமல் இங்கே ஆகாஷ் கிட்ட பேசுறது, வெளியில் போய் பார்க்குறதுன்னு ஒவ்வொரு வேலையவும் தேவையில்லாமல் செஞ்சிட்ருக்கா. இன்றைக்கி கூட சாப்பிட்டுட்டு போன சொல்கிறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்லி கிளம்பி போன இனியா ரெஸ்டாரண்ட்டில் அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கா. இனியாவை பார்த்த உடனே என்னால் தாங்கிக்கவே முடியல. நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர அந்த செல்வியோட பையனை போய் இவ விரும்பிட்டு இருக்கா. இதெல்லாம் எப்படி என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியும்? எப்படி இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு கோபி. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி ரொம்ப கோவமாக அந்த இனியாவை திட்டுறாங்க. என்ன இனியா, ஆசைப்பட்டதை படிப்பேன், ஆசைப்பட்ட காலேஜில் தான் சேருவேன்னு அடம்பிடிச்ச. எல்லாத்துக்கும் உன் அம்மா சரின்னு உனக்கு துணியாக தானே நின்னா. ஆனால் நீ என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க? பாக்கியாவை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுவும் அந்த ஆகாஷ் கிட்டேயா பேசிகிட்டு இருந்திருக்க? உனக்கு யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எப்போ படிக்கும்போதும் இப்படி தான் பிரச்சனையை கொண்டு வந்து நின்றுட்டுருக்க. அங்கே ஸ்கூல் படிக்கும்போதும் இதே பிரச்சனை. இப்போ காலேஜில் சேர்த்து விட்டு அங்கே வந்து பிரின்சிபல் முன்னாடி நாங்கள் எல்லாரும் வந்து நின்று உனக்காக மன்னிப்பு கேட்டோம். அதெல்லாம் போதாதுன்னு இப்படி எங்கள் எல்லாரையும் தலகுனிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த பாக்கியாவால் தாங்கவே முடியல. உடனே பாக்கியா, என்ன இனியா இது? உனக்கு தேவையானதெல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். நீ என்ன பிடிக்கணும்னு சொல்றிய உடனே வாங்கி கொடுத்தேனே. யார்கிட்டையும் கேட்காம என் பொண்ணு இனியா நல்லா படிப்பா, பெரிய ஆளாவா, என்னை அவ தான் வச்சு நல்லா பார்த்துக்க போறான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டல. நீ படிப்பை முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பிரச்சனையை தான் வீட்டுக்கு கொண்டு வருவ? உன்னால் எல்லார்கிட்டேயும் நாங்கள் அவமானப்பட்டு நின்னது போதாதுன்னு இப்போ மறுபடியும் செல்வியோட வீட்டிலையே பெரிய பிரச்சனையை செய்ய ஆரம்பிச்சிட்டியா? அந்த ஆகாஷ் நல்லா படிப்பான், அவன் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற பையன். அவன்கிட்ட நீ எதுக்கு பேசணும்? எல்லார்கிட்டேயும் ஃப்ரெண்டாக தாம்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டல. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க இனியா, உனக்கு உங்கள் அப்பா மாதிரியே தான். நீ எந்த விஷயத்துலையும் நிலையான ஒரு முடிவை எடுக்க மாட்ட. அப்படி உங்கள் அப்பா நல்ல ஒரு முடிவை எடுத்திருந்தா இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்க மாட்டார். ராதிகா தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம்னு கிளம்பி எப்போவோ போயிருப்பார். அவரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தியிருப்பார். ஆனால் இப்போ உன் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உங்கள் அப்பா இந்த வீட்டில் தங்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருக்கு சரியான முடிவெடுக்க தெரியல. அதே மாதிரி தான் இப்போ நீயும் செஞ்சுருக்க. படிக்கும்போது படிப்பில் கவனம் செலுத்தணும். மற்ற எல்லாத்தையும் பெற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு நம்பணும் முதல்ல. அதை விட்டுட்டு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் யார்கிட்டையோ பேசி ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வந்து நின்னது தான் இங்கே எங்களுக்கு தெரியுமே தவிர்த்து மற்றபடி ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்களை தலைநிமிர வச்சுருக்கியா? இல்லை உன்னை நினச்சி நாங்கள் சந்தோஷம்தான் பட்டிருக்கோமா? ஒன்றும் இல்லை. இந்த காம்படிஷனில் கலந்துக்கணும்னு உன் அப்பா கிட்ட போய் பேசி அங்கே வந்து அவரை கூட்டிகிட்டு போய் அங்கே டான்ஸ் கிளாஸில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க, இப்படியே நீ எந்த ஒரு முடிவையும் நிலையாக எடுக்காமல் உன் வாழ்க்கையில் உன் அப்பா முக்கியமா, உன் அம்மா முக்கியமா, அதை கூட புரிஞ்சிக்காம இப்படி எத்தனை பிரச்சனையை கொண்டு வருவ? இதெல்லாம் எப்படி எங்களால் தாங்க முடியும்? இந்த வீட்டில் நீ சொகுசாக வாழ்ந்துட்ட, உனக்கு தேவையான எல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே செல்வியோட வீட்டில் அப்படி இல்லை. கஷ்டப்பட்டு இங்கே செல்வி 3 பசங்களையும் வளர்த்துருக்கா. 3 பசங்களும் அந்த கஷ்டத்தை உணர்ந்து நல்லா படித்து முன்னேறி வராங்க. அந்த வீட்டில் பிரச்சனை செய்ய நீ எப்படி தான் இதெல்லாம் செஞ்ச? எப்படி உனக்கு மனசு வந்தது? அந்த ஆகாஷ் படித்து முன்னேறி அந்த குடும்பத்தை காப்பாற்ற போகிறான், நல்லபடியாக பார்த்துக்க போகிறான்னு செல்வி ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருக்கா. ஆனால் அதையும் நீ ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவல்ல. நீயும் படிக்காத, மற்றவங்களையும் படிக்க விடாத. இதுதான் உனக்கு வேலையே. ஏன் தெரியுமா? நீ எதை எதிர்பார்க்குறியோ அது உடனே உனக்கு கிடச்சிருது. அதனால பணத்தோட அருமை தெரியல, அம்மா அப்பாவோட பாசம் புரியல. ஏன் வீட்டில் உள்ள யாரையும் மதிக்காம தான் நீ நடந்துட்டுருக்க. உன் அப்பாவோட குணம் உனக்கு அப்படியே இருக்குது. அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே, அந்த வீட்டில் போய் நீ நிம்மதியாக இருந்துருவியா? இல்லை சந்தோஷமாக இருந்துருவியா? இந்த வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கையை அங்கே நீ எதிர்பார்க்க முடியுமா? ஒன்றுமே கிடைக்காது. அப்புறம் எதுக்காக நீ இதெல்லாம் தேவையில்லாமல் செஞ்சிட்ருக்க? அந்த பையனையும் படிக்க விடாமல், அவனும் முன்னேற விடாமல், இப்படி நீ எத்தனை பேரை தான் இப்படி ஏமாத்தலாம் நீ முடிவெடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா, நான் செஞ்சது தப்பு தான். உன்கிட்ட சொல்லாமல் ஆகாஷ்கிட்ட பேசுனது தப்பு தாம்மா. ஆனால் அதுக்காக நான் உண்மையாகவே ஆகாஷை விரும்பலை அப்படின்னு நீ சொல்லாதம்மா. நான் கல்யாணம் பண்ணால் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன். என்னை பற்றி ஆகாஷ்க்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இத்தனை வருஷமா வளர்த்த எனக்கே உன்னை பற்றி சரியாக புரிய மாட்டேங்குது. படிக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ஃபோனில் பேசினப்ப கூட ஓ மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்து போய் நிற்கிறேன். இதில் உன்னை பற்றி ஆகாஷ் இந்த 3 மாசத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டானா? அதனால் நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற. அப்போ படிப்பை என்ன செய்ய போகிற? படிப்பை விட்டுட்டு கல்யாணம் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா? அப்போ உன்னை படிக்க வச்ச எங்களுக்கு ஓ மேலே எந்த உரிமையும் இல்லை. உனக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தருவோம் அப்படின்றதையும் நீ நினைக்க மாட்டே, அப்படி தானே? நீ உன் இஷ்டத்துக்கு செய்கிறதுக்கெலாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இனியா. நீ செஞ்ச வேலை ஒன்றும் சரியான வேலை இல்லை. இதெல்லாம் செல்விக்கு தெரிஞ்சா அவள் எவ்வளோ மனசு வேதனைப்படுவான்னு தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்காரரோட எந்த உதவியும் இல்லாமல் தனியாக என்கிட்ட நின்று வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் 3 பசங்களையும் அவ்வளோ அழகாக வளர்த்துட்ருக்கா. ஆனால் நான் ஒன்றை மட்டுமே பார்த்துக்க முடியலையே. என்ன செய்கிற, என்ன செய்ய மாட்டேங்கிற, உனக்கு என்ன பிடிக்குது, எப்படி குடும்பத்தை ஏமாத்துறன்னு கூட கண்டுபிடிக்க முடியாமல் உன்னை நம்பி ஏமாந்து நிற்கிறோம் நாங்கள் எல்லாரும். இப்போ எங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோபி இனியாவால் என்ன பதில் சொல்ல முடியும்? அதான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாளே. அவன் மட்டுமா தலை குனிஞ்சு நிற்கிறா? குடும்பத்தையே தலை நிமிர விடாமல செஞ்சுட்டா. அதுவும் யாரை விரும்பணும்னு கொஞ்சம் கூட உனக்கு தெரியாதா? நம்ம வீட்டில் வேலை பார்க்குற செல்வி அவளோட பையனை போய் விரும்புகிறேன்னு ஏன் முன்னாடியே தைரியமாக பேசுறியா அப்படின்னு இங்கே எல்லாரும் முன்னாடியும் இனியாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு கோபி. அழுதுட்டு இருக்க இனியா சொல்கிறாங்க, என்னவோ என் மேலே தான் தப்புன்ற மாதிரி பேசுகிறீங்களே. நான் செல்வி ஆன்ட்டியோட பையனை விரும்பினது தப்புன்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே செலியன் அண்ணன் இங்கே விரும்பி கல்யாணம் பண்ணலையா? இல்லை எழில் அண்ணன் அவர் சொன்ன மாதிரி தானே அவருக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க. அவங்க செய்யாத தப்பியா நான் செஞ்சுட்டேன். அதனால தான் நானும் இந்த ஆகாஷை விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினச்சேன். இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குன்னு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, இதில் பாக்கியா மேலே மட்டும்தான் தப்பு இருக்குது. ஏன்னா நாம் நினச்ச எதையுமே பாக்கியா இந்த வீட்டில் செய்யலையே. நம்ம செழியனுக்கு நல்ல பெரிய இடத்துலலாம் பொண்ணு பார்த்தோம். ஆனால் செழியன் விரும்பின பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்கியா கல்யாணம் பண்ணி வச்சா. அதே மாதிரி எழிலுக்கும் எவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் தேடி வந்தது. அவங்க தெரிஞ்ச பொண்ணை கூட கல்யாணம் பண்ணால் அவனும் பெரிய ஒரு வீட்டில் நல்லபடியாக மாப்பிள்ளையாக இருந்திருப்பான். ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி விரும்பின இந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசும் இல்லாமல் இருக்கும். அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே சரிதான்னு பாக்கியா சொல்ல போய் தான் இப்போ இந்த இனியாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதில் தப்புன்னு சொன்ன பாக்கியா மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே பாக்கியாவும், அத்தை நீங்கள் பேசுறது முதல்ல சரியே இல்லை. தப்பு செஞ்ச இனியாவை திட்டாம இப்பயும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுனா என்னத்த அர்த்தம் இதுன்னு கேட்க, ஆமாம் உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம். இப்போ நீ 2 ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்க. அங்கே போய் என்ன பார்க்கணும், நல்ல பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற, சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற. அங்கே வீட்டில் நடக்கிறது என்னன்னே உனக்கு தெரியலையே. உன் பசங்களே இப்போ கோபியால் தானே நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. அப்போ தனியாக இருந்த இனியா என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சி தான் இப்படி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர அந்த செல்வியோட பையன்கிட்ட பேசி அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நம்மக்கிட்டேயே எதிர்த்து பேசிட்டு நிற்கிறா. அப்போ இதுக்கு காரணம் நீ தானே. அம்மாவாக இருந்து நீ செய்ய வேண்டியதை செய்யலை. இனியா என்ன செய்கிறான்றதையும் நீ பார்த்துக்கல. இதே கோபி இந்த உண்மையை கண்டுபிடிக்கலனா இப்போ வரைக்கும் இந்த இனியா படிச்சுட்டு தான் இருக்கா, ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான்னு நாமளும் நினச்சிருப்போம். ஆனால் நடந்தது ஒன்று, இந்த இனியா நடத்திட்டு இருக்கிறது ஒன்றால் இருக்குது. என்ன ஆனாலும் சரி இனியா, இனி அந்த ஆகாஷ் கிட்ட நீ பேசவும் கூடாது. அவனை தான் கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் உனக்கு வரவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்து முறைக்கிறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்த பாக்கியாவும், அத்தை இப்போ நான் கல்யாணம் பண்ணி வைக்க போய் தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இங்கே செழியனும் ஜெனியும் ரொம்ப சந்தோஷமாக குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி எழிலுக்கு என்னத்தை, அவன் ஆசைப்பட்ட மாதிரி அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நிம்மதியாக கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான் என் பையன். ஆனால் அவங்க எல்லாரும் உண்மையாக விரும்பினாங்க, அதனால் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் இந்த இனியா அப்படியா? ஸ்கூல் படிக்கும்போது யார்கிட்டேயோ ஃப்ரெண்டுன்னு பேசினா அதனால் பிரச்சனை வந்தது. இப்போ மறுபடியும் காலேஜ் படிக்கும்போதும் இப்படி தான் செஞ்சா. அதனால் நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு நின்னோம். இப்போ ஆகாஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் அவள் தெளிவான எடுத்த முடிவா? என் பசங்களும் இந்த இனியாவும் ஒன்றாத்த. என் பசங்களை நான் நல்லபடியாக வளர்த்துருக்கேன். ஆனால் அந்த இனியா அவங்க அப்பா மாதிரியே என்ன செய்கிறோம் என்ன முடிவெடுக்கிறோன்னு தெரியாமல் அவள் இஷ்டத்துக்கு செஞ்சிட்ருக்கா. அதனால் இனியாவையும் என் பசங்களையும் சேர்த்து வச்சு பேசாதீங்கத்த. என் பசங்க நான் சொன்னால் கேட்பாங்க, ஆனால் இந்த இனியா கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு அவன் அப்பா முக்கியம். அம்மா செஞ்சதெல்லாம் அவளுக்கு பெருசாகவே தெரியாது. அவங்க அப்பா கொடுக்குற செல்லத்தில் இப்படி என்ன வேணாலும் செய்யலான்னு செஞ்சு குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இருக்கா. இதில் என் மேலே தான் பெரிய தப்பு இருக்குன்னு நீங்கள் வேற என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? போதும் அத்தை, நான் இருக்கிற இப்போ பிரச்சனையில் நீங்கள் என்னை பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயம் ரெஸ்டாரண்ட்டில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, என்னக்கா நீ சீக்கிரமாக வந்துட்ட, என்ன வேற வர சொன்ன, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து செல்வி. இங்கே பாக்கியா பதில் பேசாமல் நிற்கும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க,
வா செல்வி, உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆமா, உனக்கும் உன் பையன் ஆகாஷ்க்கும் வேற வேலையே இல்ல. ஏன் உன் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? அதனால தான் அவன் இனியா கிட்ட பேசிட்டு இருக்கானா? உன் பையன் ஆகாஷால இனியா இப்ப அவமானப்பட்டு நிக்கிறா. இங்க இனியாவும் உன் பையனும் விரும்புறாங்களாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதே கோபி தான். நீ தான் வேணும்னே ஆகாஷ் கிட்ட சொல்லி இப்படி இனியாவை விரும்பினா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா இங்க பாக்கியா வீட்டுக்கு போனா சந்தோஷமா நீ இருக்கலான்னு நீ தான் திட்டம் போட்டு கொடுத்த மாதிரில இருக்குது. இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வந்த உன்னை நீ வேலை பார்க்க வந்த மாதிரியா நாங்களாம் நடத்தணும். இந்த வீட்டில் ஒரு ஆளாக தானே பார்த்தோம். ஆனால் நீ இப்படிலாம் செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உன் பையன் உனக்கு மேலே இருந்திருக்கான். எங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் இனி அவகிட்ட பேசி அவள் மனசை மாற்றி இப்போ நான் விரும்புகிறது ஆகாஷை தான் கல்யாணம் பண்ண, ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு எங்கள் முன்னாடியே அவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கா இனியா. இப்படி அவள் பேசுறதுக்கு காரணம் நீயும் உன் பையன் ஆகாஷும் தானே. அவன் என்னவோ நல்லா படிக்கிறான், குடும்பத்துக்கு ஏற்ற பையன், சொன்ன பேச்சை கேட்பான், அப்படி இப்படின்னு சொன்னியே. இதுதான் நீ வளர்த்த பையனோட லட்சணமா? உன் பையன் மட்டும் இல்லாமல் உன் பசங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு காரணமே பாக்கியலட்சுமி தான். ஆனால் நீங்கள் என்னடானா இப்போ பாக்கியலட்சுமியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க. ஏன்னா நீ தான் பாக்கியா கூடயே இருக்கியே. அவள் எவ்வளோ சம்பாதிக்கிறா, எவ்வளோ பணம் வரவு வருதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திட்டம் போட்டு தானே இப்படி செய்கிற. அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுகிற மாதிரி நல்லா நடிச்சிருக்க போல. ஒன்னெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டோம் பாரு, எங்கள் தப்பு தான் அது. இப்போ எங்கள் பொண்ணு மனசை மாற்றி உன் வீட்டு மருமகளாக்கிக்கலான்னு பார்க்குறியா? இதோட நிறுத்திக்க செல்வி. உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூட தகுதி இல்லை. இதில் என் வீட்டு பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வரணும். இதில் நாங்கள் வேற உன் பையனை மருமகனாக ஏற்றுக்கணுமா? நடக்கவே நடக்காது. உன் பையன்கிட்ட சொல்லி வை. இதுக்கு மேலே உன் பையனால் எந்த பிரச்சனை வந்தாலோ இல்லை இனியாவை பார்த்து பேசணும்னு அவன் முயற்சி செஞ்சாலோ அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் செல்வி அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோபமாக திட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவால் தாங்கிக்க முடியல. அப்படி இங்கே செல்வி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் செல்வியை திட்டுறாங்க. இதில் தப்பு பண்ணதே நம்ம வீட்டு இனியா. அவ தான் எதிர்த்து பேசுகிறா. ஆனால் ஆகாஷ் கிட்ட சொல்லி புரிய வச்சா கண்டிப்பாக அவன் மனசு மாறுவான். படிப்பு மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கிற ஆகாஷ் மனசை மாற்றுறது இந்த இனியாவாக தான் இருக்கும். இவ திருந்த மாட்டிக்கிறான்றதுக்காக இங்கே ஆகாஷை திட்ட நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இங்கே வந்து பாக்கியலட்சுமி. இன்னொரு பக்கம் கோபியும் ரொம்ப கோவமாக இங்கே செல்வியை பார்த்து, செல்வி நீ செஞ்சதெல்லாம் சரியே கிடையாது. எங்கள் அம்மா பேசுகிறது சரிதான். இப்போ இனியா அழுதுட்டு நிற்கிறானா அதுக்கு காரணம் உன் பையன். தேவையில்லாமல் இனியாவை பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, இனியா வாங்கி கொடுக்குறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுன்னு இப்படியெல்லாம் செய்கிறானா அதுக்கு காரணம் நீயாக தானே இருக்கும். இந்த வீட்டில் உன்னை நாங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம். நீ கேட்ட சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்தோம். ஆனால் நீ எங்களுக்கு செஞ்சது என்னது? இப்படி அவமானப்படுத்திட்டல. உன் பையன் இந்த வீட்டோட மருமகனாக வரணும்னு நீ ஆசைப்பட்டிருந்தா அதோட நிறுத்திக்க. இனி இந்த வீட்டு பக்கம் வராத. உனக்கு இனி இங்கே ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்லேயும் உனக்கு வேலை கிடையவே கிடையாது. உன் பையனை வச்சு சொத்தெல்லாம் வாங்கலாம். இங்கே பாக்கியா நல்லா சம்பாதிக்கிறா. அந்த பணத்தை மேலே உள்ள ஆசையில் நீ இப்படி செஞ்சுருக்க. இனி நீ இந்த வீட்டுக்கு வராத. ஆகாஷை இங்கே வந்து இனியா கிட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு நீ சொல்லி வை. அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்வேனே தெரியாதுன்னு சொல்ல உடனே இங்கே செல்வி அழுதுகிட்டே, ஐயா நீங்கள் எல்லாருமே நல்ல பெரிய குடும்பம் தான், எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறீங்க. நாங்கள் என்னவோ உங்ககிட்ட வேலை பார்த்து சம்பளம் வாங்குறவங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் எந்த திட்டமும் போடலை. இங்கே இனியா பாப்பாவோட மனசை மாற்றணும்னு நினைக்கவும் இல்லை. நான் இனியா கிட்ட பெருசாக பேசுனது கூட இல்லை. இனியா பாப்பான்னு சந்தோஷமாக கூப்பிட்டுருக்கனே தவிர்த்து என் பையனை வச்சு உங்கள் வீட்டு சொத்துக்காக இப்படியெல்லாம் செய்வேன்னு நீங்களா எப்படி முடிவெடுக்கலாம்? என் பையன் கஷ்டத்தில் படித்தவன். அவன் முன்னேறணும்னு ஆசைப்பட்டு அக்கா கொடுத்த பணத்தை வச்சு தான் என் பசங்க 3 பேரையும் படிக்க வைக்கிறேன். இதில் இனியா பாப்பாவுக்கு நான் இப்படி ஒரு பிரச்சனையை செய்யணும்னு நினப்பேனா? இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பட்டவன்னு பாக்கியா அக்காவுக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னீங்க, சந்தோஷம். ஆனால் என்னை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. பரவாயில்ல. ஏன்னா இனியா செஞ்சதும் தப்பு தான், என் பையன் செஞ்சதும் தப்பு தான். ஆனால் என் பையன் மட்டும்தான் தப்பு செஞ்ச மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ போய் என் பையன் ஆகாஷை வெளுத்து வாங்கி இனியா பக்கம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவன் கேட்டுப்பான். ஏன்னா அவன் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அவன் என்னை புரிஞ்சு வச்சுருக்கான். எனக்காக என் பையன் என்ன வேணாலும் செய்வான். ஆனால் உங்களால் உங்கள் இனியா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா? இல்லை உங்கள் இனியா தான் உங்கள் பேச்சை கேட்பாங்களா? என் பையன் படிக்கலைனாலும் எனக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுப்பான். ஆனால் இந்த இனியாவால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க இனியா. அது எல்லாத்தையும் இந்த பாக்கியாக்கா தானே சமாளித்தாங்க. இனியாவை பற்றி இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க. இப்போ ஆகாஷ் கிட்ட பேசலைன்னா இன்னும் அடுத்த 2 நாளையில் வேறு யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பா இனியா. என் பையனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்னை பற்றியும் என் பையனை பற்றியும்
நான் இங்கே வேலை பார்க்கறதுனால எப்போ பார்த்தாலும் குறை பேசிகிட்டு இருக்காதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. என்ன அதெல்லாம் என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. நான் கிளம்புறேன்னு சொல்லி அழுதுகிட்டே, பாக்கியாக்கா என்னை மன்னிச்சிருக்கா, என்னால் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி என் பையனோ இல்லை நானோ இந்த பக்கம் வரவும் மாட்டோம். என் பையன்கிட்ட சொல்லி நான் அவனை நல்லபடியாக வளர்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே செல்வியால் தாங்கவே முடியல. என்ன போய் இப்படிலாம் பேசிட்டாங்களே, இந்த குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், இப்போ நான் இந்த நிலமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த பாக்கியா அக்கா தான். ஆனால் பாக்கியா அக்காவோட மாமியாரும் இந்த கோபி சாரும் என்னென்னவோ பேசிட்டாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இனியா கோபிக்கிட்ட, அப்பா என்னப்பா செஞ்சீங்க நீங்கள், தேவையில்லாமல் எதுக்குப்பா செல்வி ஆண்டியை திட்டினீங்க, வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னீங்க, அவங்க என்னப்பா தப்பு செஞ்சாங்க அப்படின்னு இங்கே செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இனியா. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த பாக்கியா ரொம்ப கோவமாக இனியா கிட்ட போய் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. ஒன்னால தான் செல்வி அவமானப்பட்டு போறா. ஏதோ நடந்த பிரச்சனையெல்லாம் தெரியாத மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேள்வி கேட்குற. நீ செஞ்ச இந்த வேலையால தான் வீட்டில் உள்ள எல்லாரும் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு திட்டி வெளியில் அனுப்புனாங்க. இங்கே செல்வி மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் பேச முடியாத ஒரு நிலைமையிலலாம் இருக்கேன். இங்கே செல்வி பேசுனதெல்லாம் கேட்டியா, தெளிவாக உனக்கு புரிஞ்சுதா? ஆகாஷ் மேலே செல்விக்கு அவ்வளோ நம்பிக்கை. அதனால தான் என் பையன்கிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன். இனி ஆகாஷ் இந்த இனியா பக்கமே வரமாட்டான்னு சொல்லிட்டு போறா. அவ்வளோ தெளிவான முடிவோட போறா செல்வி. ஆனால் நீ எங்கள் பேச்சு கேட்க மாட்ட. ஏன் தெரியுமா? உனக்கு ஏதாவது வேணும்னா நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். உனக்கு எங்கள் அருமை புரியல. நீ என்னைக்காவது எங்கள் பேச்சை கேட்டிருக்கியா, இல்லை திருந்தி தான் உன் வேலையை பார்த்துருக்கியா? உன்னை பற்றி நான் எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில நின்னேன். ஆனால் கண்டிப்பாக ஆகாஷ் நல்ல பையன், படித்து முன்னேறணும்னு குடும்பத்தோட நிலைமை என்னன்னு புரிஞ்சு படிக்கிற பையன். அதனால் அவன் சொன்னால் கேட்டுப்பான், அவன் திருந்தி அவன் வேலையை பார்ப்பான். ஆனால் மறுபடியும் ஆகாஷ் தான் வேணும், ஆகாஷ் கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு நீ ஆகாஷ் கிட்ட பேசாமல் இருந்தால் அதுவே போதும். கண்டிப்பாக செல்வி சொன்ன மாதிரி ஆகாஷ் இனி உன்கிட்ட பேசவும் மாட்டான், உன் பக்கம் வரவும் மாட்டான். மறுபடியும் செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஆகாஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோபி ஈஸ்வரி கிட்ட, எனக்கு முன்னாடியே தெரியுமா அந்த ஆகாஷ் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது, இனியாவை பார்த்து சிரிச்சதுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்து சந்தேகம்தான் பட்டேன். இனியா மேலே உள்ள நம்பிக்கையில் அமைதியாக இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இனியா பேசுறது, இங்கே இனியா செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சந்தேகப்பட்டு போக இனியாவோட அருமை பெருமை என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும், போதும் கோபி, இதுக்கு மேலே நீங்கள் பேசாதீங்க. ஆமாம், இங்கே வேலை செய்கிறதுக்கு இனி செல்வி வரக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம்? உங்கள் அம்மா தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா செல்வி மேலே தப்பு இருக்குன்னு நீங்களாக முடிவெடுத்து ரெஸ்டாரண்ட் பக்கம் நீ வராதுன்னு சொல்கிறீங்க. ரெஸ்டாரண்ட்டை நான் நடத்துகிறேன். ஏன் ரெஸ்டாரண்ட்டில் யார் வேலை பார்க்கணும், யார் வேலை பார்க்கக்கூடாதுன்னு நான் தானே முடிவெடுக்கணும். நீங்கள் யார் முடிவெடுக்கிறதுக்கு? தப்பு செஞ்சது ஆகாஷ் மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணு இனியாவும் தான். அப்படி கேள்வி கேட்கணும்னு நினச்சா இங்கே நின்று கேள்வி கேட்குற உரிமை இங்கே செல்விக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம பொண்ணும் தப்பு செஞ்சுருக்கா. ஆனால் தப்பு எல்லாமே ஆகாஷும் ஏதோ இந்த செல்வியும் செஞ்சான்னு என்னென்னவோ பேசுனீங்களே. என்னவோ செல்வி இத்தனை நாள் நான் கொடுக்குற பணத்துக்காகவும் இந்த சொத்து மேலே உள்ள ஆசையிலையும் தான் இங்கே வேலை பார்க்க வர மாதிரி இப்போ உங்கள் அம்மா தான் இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னா நீங்களும் செல்வியை இவ்வளோ அவமானப்படுத்தி பேசுகிறீங்க. இந்த வீட்டில் 20 வருஷத்துக்கு மேலே செல்வி வேலை பார்த்துட்ருக்கா. அவ்வளோ நம்பிக்கையாக என் கூட இருந்தா. ஏன் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் செஞ்ச பிரச்சனையில் எனக்கு துணையாக இருந்தது செல்வி மட்டும்தான். உங்கள் அம்மாவோ என் பசங்களோ, ஏன் செழியன் கூட எனக்கு உதவி செய்ய வரலையே. அப்படி இருக்கும்போது எனக்கு பக்க துணையாக இருந்தது செல்வி மட்டும்தான். ஆனால் செல்வியை இப்படி அவமானப்படுத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இந்த வீட்டில் தங்காதீங்க, வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்னனே, என் பேச்சை நீங்கள் கேட்டிங்களா? ஆனால் நான் என்ன சொன்னாலும் செல்வி கேட்பா. எனக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுப்பா. செல்வியை பற்றி தப்பாக பேச உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. இன்றைக்கி செல்வி அழுதுட்டு போகும்போது என்னால் பதில் பேச முடியல. ஏன்னா என் பொண்ணு தப்பு செஞ்சுருக்காளே, அதனால் நான் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தேன். ஆனால் எனக்காக பேசுகிறேன்னு சொல்லி செல்வியை இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கெல்லாம் முதல்ல என்ன உரிமை இருக்குது? எனக்கு துணையாக இருந்தது இந்த வீட்டில் செல்வி மட்டும்தான். என் பசங்களும் அவங்க இஷ்டப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆறுதலாக இருந்த செல்வியை கூட இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்களே. முதல்ல நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போங்க கோபி. அப்போ தான் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் பொண்ணை பற்றி நல்லா தான் கண்டுபிடிச்சிங்க. ஆனால் உங்கள் பொண்ணு தப்பு செஞ்சானா அதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் குணமும் தான்.
நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாமல் என் கூட வாழ்ந்துட்டு இருந்தப்ப ராதிகா முக்கியம்னு போனீங்க. ராதிகா கூடயாவது நல்லா வாழ்ந்தீங்களா? இல்லையே. இப்படி என் வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சு ராதிகாவோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சதுக்கு காரணம் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவெடுக்காமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்க போய் தான். அதே மாதிரி தான் இப்போ இந்த இனியாவுக்கும் சரியான முடிவெடுக்க தெரியல. இப்போ ஆகாஷ் பேசலன உடனே உங்கள் பொண்ணு இனியா அமைதியாக இருந்துருவாளா? வேற ஏதாவது ஃப்ரெண்டு கிட்ட பேசுவோன்னு முடிவெடுப்பா. இப்படி தான் இனியா உங்கள் குணம் மாதிரியே தான் செஞ்சிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் முதல்ல திருந்துங்க. அப்போ தான் உங்கள் பொண்ணும் திருந்துவா. நம்ம பசங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? செழியன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறான், எழில் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறான். இதுக்கிடையில் அவங்க 2 பேரும் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்களா ஒரு முடிவெடுத்து கூப்பிட்டு வந்தீங்கள. அதனால தான் நான் நல்லா அனுபவிச்சுட்ருக்கேன். என்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக முடியல, இங்கே வீட்டில் இருந்து இனியாவையும் பார்த்துக்க முடியல. இப்படி பிரச்சனை செய்கிறது எல்லாமே நீங்கள் தான் கோபி. முதல்ல திருந்தி சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் கிளம்புங்க. அதை விட்டுட்டு நான் முடிவெடுக்க வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் நின்று முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும் போதும் பாக்கியா, உன் மேலே நிறைய தப்பை வச்சுக்கிட்டு இதில் என் பையன் கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிற, நீ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? இனியா தப்பு செஞ்சா இனியாவை மட்டும் திட்டு, அதை விட்டுட்டு கோபியை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிற, வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிற, என்ன பாக்கியா இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது தப்பு செய்யாத உங்கள் பையனை திட்டும்போது அவ்வளோ கோவம் வருதே. இதில் செல்வி என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி அவளை நிற்க வச்சு கேள்வி கேட்டீங்க. என்னவோ பணத்துக்கு ஆசைப்படுற, அதனால் நீ தான் திட்டம் போட்டு உன் பையனை இப்படி இனியா கிட்ட பேச வச்சியான்னு கேட்டிங்களே. அவளால் எப்படி தாங்கிக்க முடியும்? நம்ம குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அப்போல்லாம் என்னை விட்டுட்டு போகாத செல்வி என் கூடயே துணையாக இருந்தாலே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை? மாமா உங்களை விட்டு பிரிஞ்சப்ப உங்களுக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன். ஆனால் உங்கள் பையன் வந்த உடனே அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்கல்ல. ஆனால் செல்வி அப்படி கிடையாது. என் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இத்தனை வருஷம் எனக்காக வேலை பார்த்துட்டு இருந்தா. ஆனால் அவளை வெளியில் போக சொல்ல உங்கள் 2 பேத்துக்கு என்ன தகுதி இருந்தது? இல்லை என்ன உரிமை இருக்குது? இது என் வீடு. என் வீட்டுக்கு அவள் செல்வி வேலை பார்க்க வரதான் செய்வா. அவளை நான் கூப்பிட்டு வருவேன். ஏதாவது பேசி அவளை அவமானப்படுத்துனீங்க, அவ்வளவுதான், பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இனியா போதுமா இனியா, நீ செஞ்ச வேலையால் தப்பே செய்யாத எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. நீ எப்போ தான் திருந்துவ? திருந்தலைன்னா பேசாமல் இந்த வீட்டில் இருக்காத. உங்கள் அப்பாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறல்ல, அவர் கூடயே கிளம்பிடு இனியா. இந்த வீட்டில் இருக்கணும்னு நினச்சா ஒழுங்காயிரு. என் பேச்சை கேட்டு தான் நீ இனிமேல் இருக்கணும். அப்படி படிக்க போகிற இடத்துலையும் இப்படி பிரச்சனை செய்வேன்னு சொன்னால் நீ இனிமேல் காலேஜுக்கு போக வேண்டான்னு நான் ஒரு முடிவெடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் கோபி, இந்த வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கல்ல, போதும் கோபி. உங்கள் பசங்களும் இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தீங்களாமா, செல்விக்காக சப்போர்ட் பண்ணி என்ன பேச்சு பேசுகிறா பாக்கியா அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி. பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே அழுதுட்டு இருந்த இனியா கிட்ட இங்கே வந்து பாக்கியா சொல்கிறாங்க, நீ செய்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிட்ருக்கு, ஆனால் உன்னால் நிறைய பேர் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இதோட நிறுத்திக்க இனியா. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. மற்றபடி இங்கே ஆகாஷ் கிட்ட பேசுவேன், ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்தனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நாளையிலேருந்து செல்வி இங்கே வேலைக்கு வரதான் செய்வா. என் ரெஸ்டாரண்ட்லேயும் செல்வி கண்டிப்பாக வேலை செய்வா. அவள் குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் அவளுக்கு வேலை கொடுத்துருக்கேன். நான் எடுத்த முடிவில் யாரும் தலையிட்டீங்கன்னா அவ்வளவுதான். கோபி, உங்கள் பொண்ணை திருத்துற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் செல்வியெல்லாம் இப்படி பேசுனது பெரிய தப்பு. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வர செல்வியை எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு இனியாவையும் வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க பாக்கியா. உடனே இங்கே எழில், அமிர்தா, ஜெனி, செழியன்னு எல்லாருமே இனியா கிட்ட வந்து, என்ன இனியா, உன் மேலே நாங்கள் எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம். நீ இப்படி விரும்புறது தப்பு இல்லை, ஆனாலும் உன்னால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நீ பொறுப்பாக படிச்சிருக்கணும். இப்போ பாரு, செல்வியவும் திட்டி அனுப்பிட்டாங்க. அவங்க நம்ம வீட்டில் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறாங்க. உன்னால் பாட்டி செல்வி ஆண்டியை நிற்க வச்சு கேள்வி கேட்டப்ப எங்களாலேயே தாங்கிக்க முடியல. அதனால தான் அம்மா இப்படி பேசிட்டு போகிறாங்க. இனியாவது அம்மாவை புரிஞ்சுக்கோ. அம்மா உனக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு புரிஞ்சு நல்லபடியாக படித்து முன்னேறு. அதை விட்டுட்டு இப்படி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தனா அப்புறம் நீ தான் உன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் இனியா. அதனால் உன் அண்ணன்களாக இருந்து உனக்கு நல்லதை சொல்கிறோம். நீ இனியாவது நல்லபடியாக படித்து முன்னேறு. அப்படிலாம் நடக்கணும் தான் அம்மா அப்பா நாங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு இனியா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போக இனியா என்ன செய்யனே தெரியாமல் இங்கே பாக்கியா பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து மன வேதனைப்பட்டு அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கும் போக முடியாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கும் போக முடியாமல் செல்வி, அக்கா வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு நான் தான் காரணம்னு என்னை இப்படி திட்டாங்களே. என் பையன் ஆகாஷ் நல்லா படிப்பான், எனக்கு பேரும் புகழும் வாங்கி தருவான்னு நினச்சா இப்படி அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு ஆகாஷை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க செல்வி.